अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व अतिम्मुल हज्ज वल उम्रत लिल्लाह क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हज्जुल मबरूर लैसा लहू जज़ाउन इल्लल जन्नह रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நெல்லுமுத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜெல்லாம் ஹஜ்ஜம் மபரூராக, ஹஜ்ஜம் மக்பூலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. அதே போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜினுடைய காலங்கள், ஹஜ்ஜினுடைய காலங்கள் வருடம் முழுவதும் ஹஜ்ஜி செய்ய முடியாது. குறிப்பிட்ட காலங்களில் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். ஹஜ்ஜுடைய மாதம் என்பது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜினுடைய மாதங்கள். ஹஜ்ஜி செய்யக்கூடிய, அமல் செய்யக்கூடிய நாட்கள் என்பதோ குறுகிய காலங்கள் தான். 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள். இந்த புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்வதற்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களும், முஸ்லிம்களும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்குகிறானோ அவர்கள் எல்லாம் இந்த புனிதமான ஹஜ்ஜை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் இருந்தும் 1,75,000 ஹாஜிகள் செல்கிறார்கள். நம் தமிழகத்திலிருந்து அரசு சார்பாக செல்லக்கூடியவர்கள் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து முதல் ஃப்ளைட்டு கிளம்புது. பிரைவேட்டில் போகக்கூடியவங்க போக ஆரம்பித்து விட்டார்கள். இது ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதனால் ஹஜ் என்பது ஒரு உணர்வு பூர்வமான இபாதத். அல்லாஹ்வை நாம் சந்திக்க முடியாது இந்த உலகத்தில், அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ்வை சந்தித்த ஒரு போன்று, அல்லாஹ்வை சந்தித்தது போன்ற ஒரு உணர்வு உள்ளங்களிலே ஏற்படும். இந்த ஹஜ்ஜி உடைய சிறப்பை போல வேற எந்த அமல்களுக்கும் சிறப்புகள் கிடையாது. ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவைக்கு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு கலிமா சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் சொல்றாங்க. கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது கரத்தை நீட்டுவதற்கு தயங்குகிறார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா.
நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் சில நிபந்தனைகள் உண்டு. என்ன நிபந்தனை என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வாழ்க்கையில் நிரம்ப பாவங்கள் செய்திருக்கிறேன், அளவில்லாத பாவங்களை செய்திருக்கிறேன். அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? எனக்கு இது விடை வேண்டும். விடை தெரிந்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆகிவிடுகிறேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, இன்னல் இஸ்லாம் யஹ்தீமு மா கான கப்லஹு. ஒரு இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கிறது அல்லவா, அது அவர் செய்த முன் பாவங்களை எல்லாம் அழித்துவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், பாவங்களை போக்கிவிடும். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல் நிமிடம் வரையும் உண்டான பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இஸ்லாத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்துக்கு முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஇன்னல் ஹிஜ்ரா, ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத் செய்வதுனா என்ன? தான் சொந்த நாட்டை துறப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போறது, எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டு செல்கிறார் அல்லவா, அந்த அர்ப்பணிப்பான பயணமும் அவருடைய முன் பாவங்களை மன்னிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, நன்மையான ஹஜ்ஜி இது இருக்கிறது அல்லவா, இதுவும் முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்று விஷயம். ஒன்று, புதிதாக இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டவர் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹிஜ்ரத் செய்தவர் அவரே முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஆள் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வரார், ஹஜ்ஜ மபரூரா இருக்கு, அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மூன்றை சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, ஹஜ் என்பது ஒரு மனிதர் ஹஜ் செய்தார் என்றால் அவருக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்ன என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்கிறாரோ அந்த நன்மை கிடைக்கிறது, அந்த பாவங்கள் போக்கப்படுகின்றன. ஹிஜ்ரத் செய்தால் எந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அந்த பாவங்கள் ஹஜ் செய்தாலும் கிடைக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அருமையான பெருமக்களே, அப்பனா ஹஜ் என்பது பாவங்கள் போக்கக்கூடிய அமல் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லா நகுசு வ நுஜாஹிது மஅக்கும், நாங்க யுத்தத்தில் போரிட வேண்டும். யுத்த காலத்தில் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, பெண்கள் எல்லாம் நாங்கள் யுத்தத்தில் போரிட வேண்டும், உங்களுடன் சேர்ந்து வர வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும், எங்களுக்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கின்னல் அஹ்ஸனல் ஜிஹாத், ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? வ அஜ்மலுஹு அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜம் மப்ரூர் தான் பெண்களுக்கு மிகச்சிறந்த ஜிஹாத், அழகான ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, இந்த ஹதீஸை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட வருஷத்திலிருந்து மரணிக்கும் வருடம் வரையும் ஹஜ் செய்தாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. ஹதீஸை கேட்டுட்டோம், இந்த அந்த ஹதீஸினுடைய பரக்கத்தினால், ஆயிஷா நாயகியுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் வருட வருடம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அருமையான பெருமக்களே, இப்படி இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மரணிக்கும் வரையும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை அவருடைய வரலாறு சொல்லிக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, ஹஜ் இருக்கிறது அல்லவா, ஒரு சின்ன துறவரத்தை போல நிறைய அர்ப்பணிப்புகள் கொண்டது. சின்ன துறவரத்தை போல நிறைய அர்ப்பணிப்புகளை கொண்டது. சில பேரெல்லாம் அத்தர் போடாம, பவுடர் போடாம, நறுமணம் பூசாம வெளியே போக மாட்டாங்க. ஆனால்
ஹஜ்ஜுடைய காலங்களில் எஹ்ராம் கட்டிய பிறகு நியத் செய்த பிறகு என்ன பண்ண முடியாது? நறுமணம் பூச முடியாது. நறுமணம் என்ன பண்ண முடியாது? பூச முடியாது. தலைக்கு எண்ணெய் தேய்க்க முடியாது. பரட்ட தலையுடன் தான் என்ன பண்ணணும்? போகணும். இதெல்லாம் ஒரு சின்ன, அருமையானவர்களே, சின்ன துறவரத்தை போன்ற ஒன்றான அமல். ஆனால் இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது. இஸ்லாத்தில் துறவரம் என்பது குடும்பத்தை விட்டு தனித்து வாழ்வது என்பது கிடையாது. ஆனால் இந்த செயல் துறவரத்தை போல உண்டான செயல்களாக இருக்குமே தவிர ஆனால் துறவரம் அல்ல. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ் என்பது பரட்ட தலையுடன் இருப்பதும் அழுக்குடன் இருப்பதும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் செய்த ஒரு அமல், அந்த அமல் ஹஜ் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் செய்த அமல் ஹஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஃபஜ்ஜுர் ரௌஹா அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு. ஃபஜ்ஜுர் ரௌஹா அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்தை சுட்டி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஃபஜ்ஜுர் ரௌஹா இருக்கிறது அல்லவா, இந்த இடத்தில் இருந்துதான் நபிமார்கள் 70 நபிமார்கள் இஹ்ராம் கட்டிக்கொண்டு தல்பியாவை ஓதிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் என்று ஃபஜ்ஜுர் ரௌஹா அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடம் சொல்லி ஹஜ்ஜுக்கு வரும்போது குறிப்பிட்டு காண்கிறாங்க. தன்னுடைய பயணத்தின் பொழுது கூட இருந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நபிமார்களுடைய செய்திகளை. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்ர பிவாத், ஒரு பள்ளத்தாக்கு பக்கம் போனாங்க. ஹஜ்ஜினுடைய பயணத்தில் ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது, அதுக்கு அருகாமையில் போறாங்க. கேட்டாங்க, ஐயு வாதின் ஹாதா, இது என்ன பள்ளத்தாக்குன்னு கேட்டாங்க. இது என்ன பள்ளத்தாக்குன்னு கேட்டாங்க. கூட இருந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஃபகாலு ஹாதா வாதியுல் அஸ்ரக், இது அஸ்ரக் என்ற பெயரை கொண்ட பள்ளத்தாக்கு யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅன்னி அன்துர் இலா மூசா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வாதியுல் அஸ்ரக்கில் இருந்துதான் உம்ரா செய்வதற்கு தல்பியா சொல்லி கொண்டு போறாங்க. அந்த காட்சியை என் கண்ணால் இப்பொழுது பார்க்கிறேன் அப்படின்னாங்க. இப்பொழுது பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர். இந்த இடத்துல இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிட்டு எங்க போவாங்க? ஹஜ்ஜுக்கு போவாங்க. அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தல்பியா கூறுகிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா, என்ன தல்பியா சொன்னாங்க அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லப்பைக் அன அபுதுக லதைக லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லி கொண்டு போறாங்க. லப்பைக் அன அபுதுக லதைக லப்பைக் என்ற தல்பியாவை சொல்லி கொண்டு செல்கிறார்கள். லப்பைக்னா என்ன? நான் வந்து விட்டேன், அல்லாஹ் கூப்பிட்டா நான் வந்துட்டேன்னு அர்த்தம். அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டா நான் வந்தேன், அல்லாஹ் உம்ராவுக்கு கூப்பிட்டா நான் வந்தேன். யாரும் நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் அழைத்தான் நான் செல்கிறேன்னு சொல்லணும். நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய எந்த ஏற்பாடும் கிடையாது, பணம் காசை மட்டும் தான் செலவு பண்றோம். யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ் நம்மை அழைக்க வேண்டும், அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, நாம் செல்கிறோம். அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேரிலே போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டினாங்க. அல்லாஹ் சொன்னான், வஅத்தின் லின்னாஸ், மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள்னு சொன்னான். யா அல்லாஹ், எங்க ஏறி யார்கிட்ட எப்படி சொல்ல, உலக மக்களுக்கெல்லாம் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ராஹிம் நீங்கள் அழையுங்கள், அதை சேர்க்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அழைச்சாங்க. மகாமி இப்ராஹிமுடைய கல் இருக்கிறதுல, அந்த கல் மீது நின்றுதான் அழைத்தாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுடைய அழைப்பை கொடுத்தாங்க. அந்த அழைப்பு யாருடைய காதிலெல்லாம் பட்டதோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தராங்க. குர்ஆனுடைய உரிமையாளர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக.
அருமையானவர்களே, நபிமார்கள் ஹஜ் செய்ததை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்திலிருந்து வாதியுல் அஸ்ரக்கிலிருந்து தான் லப்பைக் தல்பியா சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் என்ற காட்சியை பார்த்து விட்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா அத்தா இலா சனியத்துல் ஹர்ஷா. சனியத்துல் ஹர்ஷா என்ற ஒரு இடம் வந்தது. அந்த இடம் வந்தோடனே ஐயு சனியத்துல் ஹாதிஹி, இது என்ன சனியா என்று என்ன பள்ளத்தாக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இது சனியத்துல் ஹர்ஷா என்று பெயரை சொல்லக்கூடிய இடம் பள்ளத்தாக்கு என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஅன்னி அன்துரு இலா யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்திலிருந்து தான் தன்னுடைய சிகப்பு நிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு தல்பியா சொல்லிக் கொண்டு இதுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. நான் அந்த காட்சி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான். அவருடைய தல்பியா எப்படி இருந்தது தெரியுமா? லப்பீக காஷிஃபுல் கர்ப், லப்பைக காஷிஃபுல் கர்ப். ரப்பே, உன்னிடம் நான் வந்து விட்டேன். காஷிஃபுல் கர்ப்னா என்ன தெரியுமா? கஷ்டங்களை நீக்கக்கூடியவனே, உன்னிடம் நான் வந்து விட்டேன். மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டாங்க. மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டாங்க. மீன், அதனுடைய வயிறு, தண்ணீர், இருட்டு, இத்தனை இருளுக்குள்ளே உள்ளே இருந்தாங்க. அந்த இருளில் இருந்தும் ரப்பை துதித்ததனால், ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடியதனால் ரப்பு அவர்களை காப்பாற்றினான். அந்த நினைவின் அடிப்படையில் காஷிஃபுல் கர்ப், என்னுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை நீக்கியவனே, லப்பை உன்னிடம் வந்து விட்டேன் என்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பதை நான் பார்ப்பதை போல காணுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்தின் பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவாங்கல்ல, இதை பாத்தியாப்பா அதை பாத்தியாப்பான்னு சொல்லுவோம் அல்லவா? அதே போல சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் ஹஜ் செய்த நிலைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல சொன்னல ஃபஜ்ருர் ரௌஹா என்ற ஒரு இடம், அந்த ஃபஜ்ருர் ரௌஹாவில் ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியமை பார்க்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அங்கிருந்து தல்பியா சொல்றாங்க. என்ன தல்பியா சொல்றாங்க? லப்பை அன அபுதுக வ இப்னு அமதிக லப்பை என்று சொல்றாங்க. ரப்பே, உன்னிடம் நான் வந்து விட்டேன். அன அபுதுக, நான் உன்னுடைய அடியான். ஏன்னா எல்லாரும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன? நான் அடியான், உன்னுடைய அடியான். இப்னு அமதிக, உன்னுடைய பெண் அடிமை அடியாருடைய மகன் நான் ஒரு அடியான். என்னுடைய தாயும் உன்னுடைய அடியார். உன்னை பெண் அடியாருடைய மகனான நான் உன்னுடைய அடியானாக உன்னிடம் நான் வந்து விட்டேன் லப்பை என்று அவர்கள் தல்பியா சொல்லிக் கொண்டு போகக்கூடிய காட்சியை சொல்லுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபிமார்கள் எல்லாம் செய்த உயர்ந்த அமல் தான் எது? ஹஜ்ஜுடைய அமல் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, இன்னொரு ஹதீஸில் வருது, நபிமார்கள்ல ஒரு 2 நபி மட்டும்தான் ஹஜ்ஜு செய்யலைன்னு சொல்லி வருது. நபிமார்கள்ல 2 நபி மட்டும் ஹஜ்ஜு செய்யல அப்படின்னு சொல்லி வருது. என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ் செய்யல, மீதி எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ்களை காணும். அருமையான பெருமக்களே, வசதி வாய்ப்புகள் இருந்தால், கால சூழ்நிலைகள் போகுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்தால், உடல் திலகாத்திரம் இருந்தால், உடல் ஆரோக்கியம் இருக்கும் என்றால், உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் என்றால், ஒன்றல்ல வாழ்க்கையில் எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணித்த பிறகு ஹஜ் செய்ய வேண்டும் நினைக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கையில் ஹயாத்தாக இருக்கும் பொழுதுதான் அந்த அமலை செய்ய முடியும். மரண தருவாயில் இருக்கிறான் ஒருத்தன், சக்கராத்தில் இருக்கிறான், ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைக்கிறான், போக முடியுமா? போக முடியாது. நல்ல திலகாத்திரமாக இருக்கும் பொழுது, நல்ல வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது, நல்ல சந்தோஷமாக இருக்கும் பொழுது எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் ஹஜ் செய்யலாம். ஹஜ் செய்வதற்கு அளவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்கல்ல, ஹனஃபி மதுஹபுடைய இமாம், பெரிய செல்வந்தர். எத்தனை ஹஜ் செய்திருக்காங்க தெரியுமா? 40 ஹஜ் செய்திருக்கிறார்கள். 40 ஹஜ் செய்தாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக.
அருமையானவர்களே, சஅத் இப்னு முஸையிப் என்று சொல்லக்கூடிய பெரிய 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 இமாம், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 70 ஹஜ்ஜி செய்திருக்கிறாங்க. 70 ஹஜ்ஜி. இப்படி வாய்ப்புள்ளவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியவர்கள் அதை மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும், அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஹஜ் செய்யணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விரைந்து செய்ய வேண்டும். விரைந்து செய்வதற்குண்டான முயற்சிகள் நமக்கு வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஹஜ் அப்படிங்கிற அந்த செயல், அதற்காக வேண்டி நாம் வெளியே செல்கிறோம் அல்லவா, அது அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ் நமக்கு பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறார். யார் தொழுகைக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளிவருகிறாரோ அவர் அல்லாஹ் ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகிறாரோ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். யார் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டியே வெளியே வருகிறார், அவரும் யார் இருக்கிறார், ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அப்பனா நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி வீட்டை விட்டு, வியாபாரத்தை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, நாம் பிறந்த பூமியை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். நாம யார் பாதுகாப்பில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஹாஜிகளுடைய அந்த பயணங்களை. அருமையான பெருமக்களே, அதே போல ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்வார், அந்த யாரும் ஹஜ்ஜி செய்தவர் எவரும் ஏழையாகியதாக எந்த வரலாறும் கிடையாது. ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு அதனால ஏழையாகி போயிட்டாருன்னு சொல்லி யாராச்சும் சொல்ல முடியுமானா, யாருடைய வாழ்க்கையும் சொல்ல முடியாது. அதனால வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் என்றால் அதை மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராதல் ஹஜ் ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ் செய்வதற்கு நாடி விட்டாரோ அவர் விரைந்து செய்யட்டும். அதை சடனா செய்யட்டும். அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே, அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்குவோமே அப்படின்னா, அடுத்த வருஷம் நோய் வந்துருச்சு படுக்க போட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? உன்கிட்ட இருந்து சொத்து பத்துக்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் திவாலா ஆயிட்டோம், என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாத. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன நம்முடைய நாம் சேமித்த பணங்கள் எல்லாம் வேற தேவைக்காக வேண்டி சென்று விட்டால் என்ன செய்ய முடியும்? ஹஜ் செய்ய முடியாதே. அதனால் ஹஜ் செய்வதற்குண்டான நோக்கங்கள் வந்துவிட்டு இருந்தால் அதை விரைவாக செய்து கொள்ளுங்கள். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யார் ஹஜ்ஜை நாடி விட்டாரோ அவர் விரைந்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல அல்-காஸியு ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅ்தமர் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார் என்று சொன்னோம். ஹாஜும் முஅ்தமிரும், ஹஜ் செய்யக்கூடியவரும் உம்ராவும் செய்யக்கூடியவரும் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, தஅவும் ஃபஅஜாபுஹு, இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் துஆ செய்தார்கள் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் கேட்டார்கள் என்றால் கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, துஆ கேட்டாங்கன்னா கொடுக்கப்படும், துஆ செஞ்சாங்கன்னா பதிலளிக்கப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹிலாஃபத்து பொறுப்பு ஏற்றதிலிருந்து மரணிக்கும் வரையும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செஞ்சாங்க. ஹிலாஃபத்து பொறுப்பு ஏற்றதிலிருந்து மரணிக்கும் வரையும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதி ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சத்தமாக துஆ செய்கிறாங்க. என்ன துஆ செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், நான் வயதில் முதியவனாக ஆகிவிட்டேன், வயது முதிர்ந்து விட்டது, என்னுடைய வயது முதிர்ந்து விட்டது, நிறைய வயதுடையவனாக ஆகிவிட்டேன். என் உடம்பு பலகீனமாயிடுச்சு, வயது முதிர்ந்து விட்டது. என்னுடைய உடம்பு பலகீனமாக ஆகிடுச்சு. நான் என்னுடைய நாடும் என்னுடைய நாட்டு மக்களும் விசாலமாக நிறைய ஆயிட்டாங்க.
இதை தாண்டியும் இந்த பொறுப்பில் இருந்தால் நான் சரியா பராமரிக்காமல் ஆகிவிடுவேனோ என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி துவா செய்து கொண்டிருந்தாங்க. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்த சில நாட்களிலே அவர்கள் மரணம். அந்த பயணத்தின் பொழுதுதான் தொடர்ந்து துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கிறேன், ஷஹாதத்தின் ஃபீ சபீலிக, உன்னுடைய பாதையில் நான் ஷஹாதத் என்ற ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்று நான் மரணிக்க வேண்டும். வ மௌத்தன் ஃபீ பலதி ரசூலிக, உன்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிக்கக்கூடிய புனித பூமியான மதீனாவில் மரணிக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை தருவாயாக என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த பூமியில எனக்கும் மரணம் வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க. கேட்டு சிறிது நாட்களிலே மரணம். அருமையானவர்களே, ரமலான் முடிந்து யார் மரணிக்காரோ அவர் சொர்க்கவாசி என்று பெருமக்கள் சொல்லித் தர்றாங்க. ஏனென்றால் ரமலானில் செய்த அந்த நன்மைகள் எல்லாம் அவருடைய பாவங்களை போக்கிய சொர்க்கத்திற்குரியவராக மாற்றும். ஒரு ஹஜ்ஜோடு ஒருவர் மரணிக்கிறார், அவர் சொர்க்கவாசியாக ஆகிறார். ஒரு உம்ரா செய்து உம்ராவுடன் மரணிக்கிறார், அவரும் சொர்க்கவாசி ஆகிறார். ஏனென்றால் அந்த அமல்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியது, பாவங்கள் அற்ற நிலையில் மன்னிப்பதனால் அவர் சொர்க்கத்தில் வாசியாக ஆகிறார் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அருமையான பெருமக்களே, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய சமயத்தில் சொல்லுவாங்க, காபத்துல்லாவை பார்த்து சொல்லுவாங்க, மா அஅலமு ஹுர்மத்துக், காபாவே, புனித ஹரமே, காபத்துல்லாவே, உன்னுடைய கண்ணியம் என்ன, எவ்வளவு பெரிய கண்ணியம் உன்னுடைய கண்ணியம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த பூமி ஊர் இது, அல்லாஹ்வுக்கு பிடித்த மிகவும் பிரியமான பூமி இது. வல்லாஹி இன்னக லகைலு அர்தில்லாஹ், பூமிகளிலே மிகச்சிறந்த பூமி இந்த பூமி, காபத்துல்லாவை தாங்கி நிற்கக்கூடிய இந்த புனிதமான பூமி. வஹப்பு அர்தில்லாஹ், அல்லாஹ் மிகவும் பிரியப்படக்கூடிய பூமி இந்த பூமி என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க, வலவுலா அன்னி உஹ்ரிஜத்து மின்க மா ஹரஜ்து, இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியாக்காவிட்டால் இந்த ஊரை விட்டு நான் வெளியாக மாட்டேன். இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியாக்காவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு நான் வெளியாக மாட்டேன் என்றெல்லாம் காபத்துல்லாவுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அந்த புனிதமான இடத்துக்கு நாம் செல்வதனால் நம்மளுடைய நாமும் கண்ணியமானவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக முடியும். அருமையான பெருமக்களே, ஹஜ்ஜி அப்படிங்கிறது லேசுன்னா நான் சொல்ல மாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஹஜ்ஜி என்பது கஷ்டம்தான், சிரமம்தான். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல நடந்திருக்கவே மாட்டோம், நடந்துதான் ஆகணும். கூட்டங்களா இருந்தால் நம்ம ஒதுங்கி போயிடுவோம், கூட்டத்தில் கலந்துதான் ஆகணும். பாசை தெரியாதவர்களுடன் பேசிதான் ஆகணும். போவோம், திடீர்னு நம்ம கூட இருந்தவங்க காணாமல் போயிடுவாங்க, நாள் ஃபுல்லா தேடுவோம், கிடைக்க மாட்டாங்க. கணவன் மனைவி பிரிந்த காலங்கள் எல்லாம் உண்டு, கதைகள் எல்லாம் உண்டு. ஏனென்றால் அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, போனவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். ஏனென்றால் இது இது அமைதியான பூமி, எந்த எந்த பிரச்சனைகளும் நடக்காத பூமி. போனவர்கள் நிம்மதியாக வருவாங்க, லேட்டா வந்தாலும் மறுநாளைக்கு வந்தாலும் அவர்கள் வந்து விடுவார்கள். ஹஜ்ஜி என்பது சிரமம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு புறக்கூடிய சமயத்தில் உருஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்கி தங்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருள்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பொருள்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பொருளையும் அபூபக்கருடைய பொருளையும் ஏற்றிக்கிட்டு அந்த அடிமை வந்து இருந்தார். அந்த உருஜ் அப்படிங்கிற இடத்துல இறங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுங்கலாம் தன்னுடைய அடிமையை தேடுறாங்க, ஆளை காணும். அங்கங்க தேடி பார்க்குறாங்க, ஆளை காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மட்டும் நடந்து வர்றாரு.
அபூபக்கர் கேட்கிறாங்க, எங்க உங்களுடைய வாகனம் எங்க, எங்களுடைய பொருட்கள் எங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்கள் என்ன, என்னுடைய பொருட்கள் எங்க, அந்த வாகனம் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அது நேற்றே காணா போச்சு, நான் நடந்துதான் வரேன் அப்படிங்கிறார். எல்லா பொருளும் இருக்குங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பொருள் இருக்கு, அபூபக்கருடைய பொருள் இருக்கு, வாகனம் வேணும். இவர் கேஷுவலா சொல்றாரு, நேத்தே காணா போச்சு அப்படிங்கிறாரு. பள்ளின்னு கொடுக்குறாங்க, அடி பள்ளின்னு அடிக்கிறாங்க, சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உந்துரு இலா ஹாதல் மஹரம், இஹ்ராம் உடுத்தி இந்த மனிதரை எல்லாரும் பாருங்க, அந்த அடிமையை போய் அடிச்சுட்டு இருக்கிறாருங்க அவரு. அப்படி சிரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்ராமை உடுத்தி கொண்டு ஒரு மனிதரை, இந்த மனிதரை போய் இவர் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொல்றாங்க. அடிக்காதீங்க, அடிக்கதை விட்டுட்டாங்க அபூபக்கர். இது ஹஜ்ஜினுடைய நிலையில் ஏற்படக்கூடியது என்று சொன்னாங்க. கொஞ்ச நேரம் தங்கி இருந்தாங்க, அந்த ஒட்டகம் திரும்பியும் வந்துருச்சுங்க, கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துருச்சு. அதனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ஏன் இதை பொருளை காணும் அதை காணும், அச்சம் தேவையில்லை. அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால் அது கிடைத்து விடும். அது யாரும் யாருடைய பொருளையும் தூக்கி கொண்டு போக மாட்டாங்க. தூக்கி கொண்டு போறவங்க ஹாஜிகள் அல்ல, அதுக்குன்னே வந்தவன் அர்த்தம். அது ஹாஜியாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற பொருளை, கீழே கிடக்கக்கூடிய பொருளை தொட்டு கூட பார்க்க மாட்டார். போட்ட செருப்பை காணாம போகும், இருக்கா இல்லையா? அதனால் நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. உங்களுடைய ஹஜ் என்பதெல்லாம் சிரமம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவையான பொருளை எல்லாம் காணாம போன போது கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அபூபக்கர் அடைஞ்ச கோபம் தன்னுடைய அடிமையிடம் அடிச்சு காமிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. அருமையானவர்களே, ஹஜ் என்பது சிரமம் தான். அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையை, மனநிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். அதே போல ஹஜ் என்பது அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ் என்றால் தல்பியா சொல்வதும் குர்பானி கொடுப்பதும் தான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தல்பியாவை சொல்றதே இல்லை. ஆண்கள் உரத்த குரலில் தான் தல்பியா சொல்ல வேண்டும் சொல்றாங்க. வாய்க்குள்ளே ஆண்கள் சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக், நல்ல சத்தமாக சொல்ல வேண்டும். என்ன கூச்சம் வந்துருச்சு? நாம் ஹஜ்ஜிக்கு தான் செல்கிறோம், நாம் உம்ராக்கு தான் செல்கிறோம், நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அது. அந்த லப்பைக்கு என்ற தல்பியாவை இப்பொழுது சொன்னால் நன்மைகள் கிடையாது. எப்பதான் சொன்ன நன்மை? இஹ்ராம் உடுத்தி நிய்யத் செய்த பிறகு நாம் சொல்லக்கூடிய தல்பியா, கஅபத்துல்லாவை பார்த்து தவாஃபை தொடங்கும் வரையும் அந்த தல்பியா முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், சப்தமாக முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் சொல்லும் போதெல்லாம் நம்முடன் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாமே நம்முடன் சேர்ந்து தல்பியா சொல்லுகின்றன. இப்ப சொன்னீங்கன்னா அதுக்கு நன்மை இல்லை. எப்பதான் நன்மை? ஏறாம் கட்டி நிய்யத் செய்த பிறகு சொல்லக்கூடியது தான் நன்மை. அதை ஆண்கள் உரத்து குரலில் சொல்ல வேண்டும் என்று, சப்தமாக சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் தான் வாய்க்குள்ளே சொல்லிக்கணும். பெண்கள் சப்தம் விட்டு சொல்லக்கூடாது. பெண்கள் தங்களுடைய குரல்களை எங்கேயுமே வெளியே என்ன பண்ணக்கூடாது, வெளிக்காட்டக்கூடாது. அவர்கள் மெதுவாக சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் சப்தம் விட்டு தான் தல்பியாவை சொல்ல வேண்டும். ஹஜ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அஹ் தல்பியாவை உரத்து சொல்வதுதான், உரக்க சொல்வதுதான் ஹஜ் என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில் தங்கியிருந்தாங்க. தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் ஹரமுடைய எல்லை உள் பகுதியில் ஒரு சின்ன பள்ளிவாசலை கட்டினாங்க. ஹரம்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு எல்லைகள் இருக்கும் இல்லை? ஆயிஷா மஸ்ஜிதுக்கு போகிறோம், ஒவ்வொரு எல்லைகள் இருக்கிறதுல அந்த ஒரு எல்லையினுடைய ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. தன்னுடைய வீடு எங்கே கட்டுறாங்கன்னா ஹரமுடைய எல்லைக்கு அப்பால போய் கட்டுறாங்க. தன்னுடைய தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, பள்ளிக்கு பக்கத்திலேயே உங்க வீடை கட்டிக்க வேண்டியதுன்னு, ஏன் அங்க போய் கட்டுறீங்க, எல்லைக்கு அப்பால் போய் கட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹரமுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில்
எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒன்றுக்கு பன்மடங்குகளாக நன்மைகள் கிடைப்பது போல பாவம் ஒன்று செஞ்சாலும் பன்மடங்குகளாக பாவங்களும் கிடைக்கும். அதனால வீட்டுக்கு போனா பொண்டாடி திட்டுவா, ஏதாச்சும் பேசுவா, சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். அது எங்க நடக்கக்கூடாது? ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹரமுடைய எல்லையை தாண்டி என்னுடைய வீட்டை கட்டிக் கொள்கிறேன் என்று அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவாங்க. அருமையான பெருமக்களே, அதனால இஹ்ராம் தளித்தவர்கள், இஹ்ராம் உடுத்தியவர்கள், நியத் செய்து அதற்காக வேண்டி தயாரானவர்கள் அந்த புனிதமான இல்லங்கள், புனிதமான இடங்களில் போய் எந்த பாவங்களையும் செய்துவிடக்கூடாது. நம்மை கோபம் மூட்டக்கூடிய பாவ செயல்கள் எல்லாம் நம்மள இருக்கும். சண்டை போற மாதிரி பேசுவான், நம்ம பொருளை ஏதாச்சும் அபகரிச்சுக்குவான், அடிக்கிற மாதிரி தோணும். சண்டை போட்டுட்டா ஹஜ்ஜி இல்ல, அருவருப்பான வார்த்தைகளை பேசிட்டா ஹஜ்ஜி இல்ல, கூடாது, ஹராம். யாரிடம் சண்டையிடுவதற்கு அனுமதி இல்லை. நம்முடைய ஹஜ்ஜே கூடாது என்ற நிலையில் ஆகிவிடும். அருமையான பெருமக்களே, நாம் ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹஜ் மப்ரூர்னா என்ன அப்படின்னா, அதுக்குண்டான நன்மைகள் என்ன அப்படின்னா, அதுக்கு சொர்க்கம் தான் நன்மை. அதுக்கு இவ்வளவு நன்மை எல்லாம் கிடையாது, 100, 500, 1000, லட்சம் எல்லாம் கிடையாது. அதுக்குண்டான நேரடி கூலி என்ன அப்படின்னா சுவனம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உயர்ந்தமான ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹாஜிகளுக்கு நாம் சொல்லுகிறோம், நல்ல கட்டத்தில் நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஹரமுடைய திரை செயலை பிடித்து கேளுங்கள், நம் நாட்டுக்காக துஆ செய்யுங்க. நல்ல ஆட்சியாளர்களை கொடு ரப்பே, ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு ரப்பேன்னு கேளுங்க. எல்லா மக்களும் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க, எப்படா ஆட்சி மாறும் என்று. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? காபாவுடைய திரை செயலை பிடித்து ஆட்சி மாற்றத்திற்காக நம் நாடு நல்ல நாடாக ஆக வேண்டும், நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்று திரை செயலை பிடித்து துஆ செய்து என்ன கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் கேளுங்கள். பெரிய பாக்கியம் நமக்கு. நம்முடைய மஹல்லாவுக்கு கேளுங்க, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு கேளுங்க. நம்முடைய யாரெல்லாம் துஆ செய்வதற்காக வேண்டிக் கொண்டார்களோ அவருடைய பெயர்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய பெயர்களை சொல்லி அவர்கள் என்ன ஹாஜத்துகளை சொன்னார்களோ அதை சொல்லி கேளுங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் எங்களுக்கும் அதே போன்ற ஹஜ்ஜியுடைய பாக்கியத்தை தர வேண்டும் என்று எல்லோருக்கும் கேளுங்க. அல்லாஹ் அந்த உயர்ந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.